Good morning students. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்டு சாப்டர் 14 ரெஸ்பிரேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். ரைட், ரெஸ்பிரேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு உள்ளார நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சாப்டர் அவுட்லைனை நம்ம பார்த்தரலாம். ஸோ இந்த டாபிக் வைஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயினாக ரெஸ்பிரேஷன்னா என்ன அண்ட் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏடிபின்னு அதனுடைய ஏடிபியினுடைய ஸ்ட்ரக்சரு அண்ட் ரெடக்டேஸ் ரியாக்ஷன்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸ் வந்து பிளான்ட் அண்ட் லிவிங் ஆர்கானிசத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்ஸில் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ் என்ன, ரெஸ்பிரேட்டரி குவாஷன்ட்னால் என்ன, அப்புறம் ரெஸ்பிரேஷனில் 2 டைப் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், ஏரோபிக் அண்ட் எனரோபிக்னு. அதில் எனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய சம் ஃபேக்டர்ஸ் யார், அதே சமயத்தில் ரெஸ்பிரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அதாவது கெயின் பண்ணக்கூடிய ஏடிபி மாலிகூல்ஸு வேறு எந்த பாத்திவே மூலமாக வந்து கிடைக்குது அப்படிங்கிறத, எஸ்பெஷலி வந்து பென்டோஸ் பாஸ்பேட் பாத்திவேனா என்ன, இப்படின்னு நம்ம இந்த ரெஸ்பிரேஷனுக்குள்ளார இருக்கிற அவுட்லைனை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க இருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து பிளான்ட் அண்ட் அனிமல் இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னது. யூஸ்வலாக வந்து ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே பொதுவானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னாவே பேசிக்காக வந்து சுவாசம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான செயல். இந்த பொதுவான செயலில் வந்து இருக்கிற உயிரினத்தில் அனிமலுக்கும் பிளான்ட்டுக்கும் என்ன இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான்ட்டுனாவிட்டிருந்து ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. பிளான்ட்லேருந்து நம்ம வந்து ஆக்சிஜனை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே போல் நம்மக்கிட்டேருந்து நம்ம ரிலீஸ் பண்ண ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். அப்படி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அட்மாஸ்பியருக்கு போகுது. அந்த அட்மாஸ்பியருக்கு கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் என்ன பண்ணுது, பிளான்ட் அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்போ அனிமல்கிட்டருந்து ஆக்சுவலாக வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்களுடைய இன்டர்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது, ஆக்சிஜனை வந்து பிளான்ட்லேருந்து நாம் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பிளான்ட்டுக்கு கார்பன் டை ஆக்சைடினுடைய நீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகும். எஸ்பெஷலி ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபுட் ப்ரொடக்டிவிட்டிக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எலமெண்ட்டை நாமக்கிட்டேருந்து எடுத்துக்குது. அதே போல் ஆக்சிஜனை நாம் பிளான்ட்டுக்கிட்டேருந்து சுவாசத்துக்காக ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்காக, இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு நீட் டு சஸ்டைன் லைஃப், நீண்ட நாட்கள் நம்மளை தொடர்ச்சியாக வாழ வைக்கிறக்கூடிய ஒரு இன்டர்டிபெண்ட் ப்ராசஸாக நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸை வந்து லீட் பண்ணுறோம். ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட்டு இதில் அடுத்தது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ பிளான்ட்டில் நடக்கக்கூடிய கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னா, கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து பிளான்ட் வந்து 2 கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து நமக்கு வந்து இன்வால்வ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த 2 கேஸஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் பிளான்ட் வந்து என்ன பண்ணுது, அதாவது யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ அது எப்போ வந்து 2ஐயும் ஒரு யூட்டிலைஸ் பண்ணும், எப்போ வந்து ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அட்மாஸ்பியர் கேஸஸை வந்து ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைசேஷனை அண்டு ரிமூவல் ஆஃப் கேஸஸ் அண்டு அடிஷன் ஆஃப் ஆர் அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் த பிளான்ட்டில் நம்ம வந்து யூஸ்வலாக வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 விதம் டே அண்ட் நைட் டைமில் கேஸஸ் எக்ஸ்சேஞ்சை நம்ம பார்ப்போம். இந்த டே அண்ட் நைட் டைமில் நம்ம பார்க்குறதில் பார்த்திங்க அப்படின்னா, டே டைமில் போத் த கேஸஸ் ஆர் அப்சர்ப்ஷன், அதாவது ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு 2ஐயுமே வந்து எடுத்துக்கும். 2 எந்த அளவுக்கு வந்து எடுத்துக்குதோ அதே அளவுக்கு 2 கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனையும் வெளியிலையும் விடும்.
ஸோ அதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ டே டைமில் வந்து ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு ரெண்டையுமே வந்து எடுத்துக்கும். நைட் டைமில் கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்ணிவிட்ரும், ரிமூவ் பண்ணிடும் அண்ட் ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணும். ஸோ இப்போ ஏன் வந்து டே டைமில் வந்து ரெண்டுமே எடுத்துக்குது அப்படின்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து ரெஸ்பிரேஷனுக்காகவும் கார்பன் டை ஆக்சைடு ஃபோட்டோசிந்தசிஸ்க்காகவும் அது என்ன பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணுது. அதே அளவுக்கு என்ன பண்ணுறது, ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத வெளியில் விடும். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம வந்து காமன் செட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அதே வந்து நைட் டைமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், நைட் டைமில் வந்து பிக்சர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனை வந்து எடுத்துக்குது. பட் ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணிவிட்டு அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து என்னது நமக்கு வந்து ஆப்சண்ட். அதான் பட் இங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸும் நடக்குது, ரெஸ்பிரேஷனும் நடக்குது. ஸோ டே டைமில் டியூரிங் த டே டைம் போத் photosynthesis and respirations takes place and during night time only respirations only takes place and photosynthesis வந்து நடக்காது, ஆப்சண்ட் ஆகும். does not takes place in photosynthesis during night time அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சில் ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்போ ரெஸ்பிரேஷனில் நமக்கு என்ன கிடைக்கும்? யூஸ்வலாக ரெஸ்பிரேஷனில் நமக்கு வந்து எனர்ஜி மாலிகூல்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது எனர்ஜி வி ஆர் கன்சிடர்ட் இன்டு ஏடிபி ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ரெஸ்பிரேஷனில் மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி மாலிகூல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளுக்கோஸு ஆக்சிடைஸ்டு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் H2Oவாகவும் எனர்ஜியாகவும் மாறும். எனர்ஜி வி ஆர் கன்சிடர்ட் இன்டு ஏடிபியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவலாக 686 கிலோகிராம் நம்ம கிலோ தான் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கிலோ ஜூலில் சொன்னீங்க அப்படின்னா 2868 ஆர் ரவுண்டாக சொல்லும்போது 2900 கிலோ ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். இந்த ஓவரால் ஈக்குவேஷனை வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன்ஸில் வந்து கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மேன் அப்படிங்கிறவர் வந்து சொன்னார். இந்த பிளாக் மேன் அப்படிங்கிறவர் வந்து டிபெண்டிங் அப்பான் த ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி, அந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி ரெஸ்பிரேஷனை வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கிறார். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா, அதில் பாருங்கள், நமக்கு ஃப்ளாட்டிங் ரெஸ்பிரேஷன் அண்டு ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஃப்ளாட்டிங் அண்டு ப்ரோட்டோபிளாஸ்மிக் என்ன வித்தியாசம்னா, ஃப்ளாட்டிங் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ஆர்கானிக் ஆசிட்டு இதெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம வந்து ஃப்ளாட்டிங் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அதே வந்து ப்ரோட்டீன் இன்வால்வ் ஆச்சுன்னா அதை நம்ம ப்ரோட்டோபிளாஸ்மிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னா என்ன? காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் ஆகும். எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்குதோ அதே கார்பன் டை ஃபிக்ஸ் ஆகுதோ அதே கார்பன் டை ஆக்சைடு லெவலில் வந்து என்ன பண்ணுது, வெளியில் விடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒன்று C3 பிளான்ட்டு, இன்னொன்று C4 பிளான்ட் அப்படின்னு. ஸோ C3 பிளான்ட்டில் அப்ராக்சிமேட்டாக 40 to 60 ppm பார்ட்ஸ் பர் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்ட்ஸ் பர் மீட்டர் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடை அளக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த ppm அப்படிங்கிறது ஃபார் அப்ராக்சிமேட்டாக வந்து 40 to 60 ppm அப்படிங்கிறது நம்ம வந்து C3 பிளான்ட்டில் நம்ம பார்க்க முடியும். அதே போல் 1 to 5 ppm வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் லெவலை நம்ம இந்த மாதிரி பார்ட்ஸ் பர் மீட்டர் அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இதில் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அதே அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்கும்போது காம்பன்சேஷன் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஸோ அதை நம்ம அதே மாதிரியே ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் போதும்
கார்பன் டை ஆக்சைடுடைய லெவல் வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ ஒளிச்சேர்க்கைக்கு அப்சர்வ் பண்ணிக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவைப்படும் போது எடுத்துக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய லெவலும், அதே ரெஸ்பிரேஷன் போது ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடினுடைய லெவலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவனாக இருக்கும். ஸோ அதை நாம் என்னென்னு சொல்கிறோம், காம்பன்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியாக இருக்கட்டும், ரெஸ்பிரேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜியை நம்ம வந்து என்னவா கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, த எனர்ஜி வி ஆர் கன்சிடர்டு இட் வில் பி அ ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி. ஏடிபி அப்படிங்கிறது என்ன, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்தது யாருன்னா காரல் லோமன் அப்படிங்கிறவர். எந்த வருஷம், 1929 வந்து சொல்லியிருக்கிறார். ரைட். ஸோ இப்போ எனர்ஜி அப்படிங்கிறது, ஸோ யூனிவர்சல் ஏடிபி வி ஆர் கன்சிடர்ட் இன்டு யூனிவர்சல் எனர்ஜின்னு சொல்லுவோம். த கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம கரன்சி ஆஃப் த செல்லுன்னு நம்ம சொல்லுவோம். த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டு எனர்ஜி வந்து நம்ம வந்து எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறோம், ஒன்று ஏடிபின்னு சொல்லியிருக்கிறோம். அதர் ஹையர் எனர்ஜி காம்போனண்ட்டை வந்து நம்ம வந்து ஜிடிபின்னு சொல்லுவோம், அப்புறம் யூடிபின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜிடிபி அண்ட் யூடிபி இது எல்லாமே எனர்ஜியினுடைய ஸ்ட்ரக்சரல் ஏடிபி எனர்ஜியினுடைய டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டு எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மைட்டோகாண்ட்ரியன் ரீஜனில் சைட்டோபிளாசத்துலேயும் மைட்டோகாண்ட்ரியாவிலையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எனர்ஜி மாலிகூல்ஸை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் ஏடிபி அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட் என்ன, அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டை நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேட்டாக பார்ப்போம் அப்படின்னா, ஒரு அடினைனோட ஒரு ரைபோசோம்ஸ் மாலிகூல் கம்பைன் ஆகுது. இந்த ரைபோசோம் மாலிகூல்ஸினோட 3 பாஸ்பேட் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கோவலன் பாண்டில் டபுள் கோவலன் பாண்டு ஹை எனர்ஜி பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹை எனர்ஜி பாண்டில் வந்து கம்பைன் ஆகுது. ஸோ அப்படி ஆகக்கூடியதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். 3 பாஸ்பேட் மாலிகூல்ஸ் இருக்கும். இதில் ஒரே ஒரு அடினோசின் ஒரு அடினைன் ரைபோசோமோட ஒரு பாஸ்பேட் மாலிகூல்ஸ் மட்டும் கம்பைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அடினோசின் மோனோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே 2 பாஸ்பேட் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆச்சுன்னா அதை வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டுன்னு சொல்லுவோம். 3 பாஸ்பேட் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது அதை அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாஸ்பேட் மாலிகூல்ஸினுடைய அடிஷன் எத்தனை பாஸ்பேட் மாலிகூல், அடினைன் ரைபோசோம்ஸோட வந்து ரைபோசோம் 5 கார்பன் மாலிகூல், இதோட வந்து அடினோசினோட 3 பாஸ்பேட் மாலிகூல்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிறத நாம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஸ்ட்ரக்சரல் வியூ. ஓகேங்களா, ரைட். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்ன. இப்போ நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்லேயும் ரெஸ்பிரேஷன்லேயும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸில் எனர்ஜி வந்து அதை எலக்ட்ரான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து நேம் கொடுப்போம். இதில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிங்கம் கர்ஜிக்கும் போது எனர்ஜி லாஸ் ஆகும். அதே சிங்கம் வந்து என்ன ஆகுது, சும்மா இருக்கிறப்ப நமக்கு எனர்ஜி வந்து கெயின் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேட்டை நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லியோங்கிற ஒரு டைம் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் லியோ அதை நம்ம வச்சுக்கிறோம். லியோ கிருங்கும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து கிரு சும்மா இருக்கிறப்ப இந்த LEO அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ கால்டு ஆக்சிடேஷன் நம்ம சொல்லுவோம். அதே வந்து GERங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரானை வந்து நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸை நம்ம வந்து லியோ அண்ட் கிர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் வச்சு நம்ம வந்து மெமரைஸாக வச்சுக்கிறதுக்காக, ஈஸியாக மெமரைஸாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா அதுக்கு ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா ரிடக்ஷன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா NAD ஒரு ஆக்சிடைஸ்டு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும்போது ஆக்சிடைஸ்டு டு ஃபார்மேஷன் ஆஃப் NAD ப்ளஸ் H ஆர் NADH2 அப்படிங்கிறது இப்போ ஆக்சிடைஸ்டு ப்ராசஸ் மூலமாக நமக்கு NADH2 மாறிடும். அதே ஒரு FAD ஆக்சிடைஸ்டு ப்ராசஸில்
சரியா? அதாவது ஆக்சைஸ்டு டு ஃபார்மேஷன் ஆஃப் FADH2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்து ஏடிபியினுடைய காம்ப்ளெக்ஸ் நேச்சர். ஸோ இப்போ NAD அப்படிங்கிறது ஈக்குவல் டு 3 ATP, FAD அப்படிங்கிறது ஈக்குவல் டு 2 ATP. சரிங்களா? ஸோ அப்போ இதில் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸை நம்ம இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இன்ஹேல் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ த என்னது அட்மாஸ்பியர் டு ஆர்கானிசம், வெரி ஆர்கானிசம் ஆர் த்ரூ த நாசில் ட்ரக் நமக்கு வந்து லங்ஸ் மூலமாக வர்றதை இந்த மாதிரி சொல்லிடணும் இல்லைங்களா? ரைட். இதில் ரெஸ்பிரேஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ரெஸ்பிரேஷனில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் வந்து என்ன உங்களுக்கு இன்ஹேல் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸை ரெஸ்பிரேஷன் சொல்லுவீங்க. அதில் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன்னு நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் த யூட்டிலைசிங் ஆக்சிஜனை வச்சு நம்ம வந்து ஏரோபிக் அண்டு அனரோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். அனரோபிக் அப்படின்னா ஆக்சிஜனை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷனை நம்ம வந்து அனரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது காற்றுள்ள சுவாசம், காற்று இல்லாத சுவாசம் அப்படிம்போம். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மேபி கிளாஸிஃபைட் பண்ணணும். அது என்ன ஃபார்மேட் ஆஃப் ஈல்டிங் என்ன கொடுக்குது அப்படின்னா எங்கெங்கே நடக்கும், ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். ஸோ அனரோபிக் ரெஸ்பிரேஷனு மோஸ்ட்லி வந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஒரு பாக்டீரியாவில், ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் பாக்டீரியாவில் நடக்குது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்கே நடக்கும், ஆல் த யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்தில் நடக்கக்கூடியது. ஸோ அதே போல் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து என்னவாகும், காற்றுள்ள சூழ்நிலையில் நொதித்தல் முறையில் நடக்கக்கூடியது. அந்த நொதித்தல் எத்தனை டைப்பில் நடக்குது அப்படின்னா, ஒன்று ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், இன்னொன்று ரெண்டுமே கலந்து மிக்சடு ஃபெர்மெண்டேஷன். இந்த மாதிரி ஆல்கஹாலிக்காவோ அல்லது லாக்டிக் ஆசிட் மூலமாகவோ அது என்ன ஆகும், ஃபெர்மெண்டேட்டட் ஆகக்கூடிய ப்ராசஸை நாம் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்தது ஓவரால் ஈக்குவேஷனை பார்த்துக்கிறதுக்கு மெயினாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன்ஸில் 4 ஸ்டெப்ஸஸ் நடக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸில் ஓவரால் ஈக்குவேஷன்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளைகாலிசிஸு. இதில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓவரால் ஈக்குவேஷனை லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸில் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜஸ்ஸு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா கிளைகாலிசிஸ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜஸ் வந்து லிங்க் ரியாக்ஷன் ஆர் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தேர்டு ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரெப்ஸ் சைக்கிள். அண்ட் 4th ஸ்டேஜ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? இந்த கிளைகாலிசிஸ்ங்கிறது இந்த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸு என்னவா மாறுது இன்டூ பைருவிக் ஆசிட். எங்கே நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் நடக்கக்கூடியது, சைட்டோபிளாசம் ஆஃப் செல்லில் நடக்கும். ஸோ இப்போ இது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? கிளைக்கோ அப்படின்னா சுகர்னு அர்த்தம், சுகர் ஆர் கிளைக்கோஜன். அண்ட் லைசிஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளைக்கோ அப்படிங்கிறது வந்து சுகர் ஆர் கிளைக்கோஜன், அதே வந்து லைசிஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட்டு. ஸோ இதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டடு இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளைகாலிசிஸ் அப்படின்னா 3 சயின்டிஸ்ட்ஸ். ஒன்று எம்டன், மேயர்ஹாப் அண்ட் பர்னாஸ். ஸோ அவங்க எந்தெந்த கண்ட்ரிலேருந்து கவர் ஆகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் எதில் ஃபஸ்ட்டு சொன்னாங்க? ஈஸ்ட்டில் சொன்னாங்க. இதில் ஈஸ்ட்டில் வந்து சொன்னாங்க. ஸோ ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்கை, யூனிசெல்லார் ஃபங்கையில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. இந்த ப்ராசஸை எங்கே நடக்கும்? ஸோ கிளைகாலிசிஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஆர் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசத்தில் நடக்கக்கூடிய. ஓகே, கிளைகாலிசிஸு ஒரு 6 கார்பன் மோல் ஆஃப் குளுக்கோஸு என்னவா மாறுதுன்னா 2
3 கார்பன் மாலிகூல் பைருவிக் ஆசிட்டாக நமக்கு மாறும். அப்படி மாறக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிளைகாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரைட். இதில் எத்தனை ஸ்பேசஸ் நடக்குது சார்? 2 ஸ்பேசஸ் நடக்கும். ஒன்று ப்ரிப்பரேட்டரி ஸ்பேஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் அஸ் என்ட்ரோஜெனிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இன்னொன்று செகண்ட் ஸ்பேஸ் என்ன, பேயா ஸ்பேஸ் ஆர் எக்ஸோஜெனிக் ஸ்பேஸு. ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் ஆர் என்ட்ரோஜெனிக்கு அண்டு பேயா ஃபேஸ் ஆர் எக்ஸோஜெனிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பு வந்து ஃபஸ்ட்டு 5 வந்து 6 கார்பன் மாலிகூலில் நடக்கும். ரிமைனிங் 6 to 10 வந்து 3 கார்பன். ஸோ பேயா ஃபேஸ் ஆர் அதர்வைஸ் நவுன் ட்ரையோ ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அப்போ இதில் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் ஆர் டைரக்ட் லெவல் பாஸ்பாரிலேஷனும் நடக்கும், எனோலேஷன், இது எல்லாமே அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ரைட், பாத்திவே என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இதில் கிளைகாலிசிஸ் அப்படிங்கிற ஃப்ளோ சார்ட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஃபேஸஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 5 ஃபேஸஸ்ஸு கிளைகாலிசிஸ் ஃபஸ்ட்டு 5 ஃபேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரிப்பரேட்டரி ஸ்பேஸ் ஆர் எக்ஸோ ஸ்பேஸ். அதுக்கு இன்னொரு பேர் வந்து எக்ஸோ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எக்ஸோ ஸ்பேஸில் என்ன நடக்குது, ஒரு குளுக்கோஸு ஆக்சிடைஸ் அதாவது பாஸ்பாரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறும். குளுக்கோஸ் பாஸ்பாரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம் எக்ஸோகைனேஸ் அப்படிங்கிற ஸோ இப்போ குளுக்கோஸு ஒரு ஏடிபியாக வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு, ஒரு ஏடிபியை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிறத நம்ம பாஸ்பாரிலேஷன் மூலமாக நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம சொல்லுவோம். ரைட். இந்த செகண்ட் ஸ்டெப்பில் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டு அகைன் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஐசோமரைஸ்டு, ரெண்டுமே வந்து போத் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஐசோமரைஸ் குளுக்கோஸு 6 கார்பன் இருந்தால் 6 கார்பனில் 6th ஸ்பேஸில் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு பாஸ்பேட் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிறத பாஸ்பாரிலேஷன், ஒரு பாஸ்பேட் அடிஷ்னலாக ஆட் பண்ணிடுச்சு. ஸோ அதான் நம்ம குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக, அதே ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறுறதுக்கு ஒரு மெக்னீசியம் தான் வந்து அயான் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ ஐசோமரைஸ்டு டு ஃபார்மேஷனாக ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டு, அதை நம்ம வந்து பாஸ்போ எக்ஸோ ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அண்ட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டு, ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டு அகைன் பாஸ்பாரிலேட்டட் ஒரு ஏடிபியை மறுபடியும் கன்சியூம் பண்ணிக்கிட்டு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிறது ஃப்ரக்டோஸில் இருக்கிற 6 கார்பன் மாலிகூலில் ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் 6th கார்பன்லேயும் பாஸ்பேட் அடிஷ்னலாக ஆட் ஆகுறத ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் மீன்ஸ் 2 பிஸ் பாஸ்பேட், 2 பாஸ்பேட் அடிஷ்னலாக ஆட் ஆகுது, அதை நாம் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டு ஸ்பிளிட்டட் இன்டு 2 3 கார்பன் மாலிகூல் ஆர் cleaved into 2 3 கார்பன் மாலிகூல் ஆஃப் glyceraldehyde 3 phosphate and dihydroxyacetone phosphate. These reaction involved with the catalyzing enzyme aldolase அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமாக நமக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸில் இன்வால்வ் ஆகிற மூலமாக அடுத்தது இந்த 3 கார்பனும் 2 3 கார்பன் மாலிகூல்ஸ் ஆர் ட்ரையோ ஸ்பேஸில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அதான் ஐசோமரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் 3 கார்பன், இதுவும் 3 கார்பன், போத் ஆர் ஐசோமரைஸ். ஸோ அதான் ஐசோமரைஸ்டு டு ஃபார்மேஷனாக 2 3 கார்பன் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். இதில் அதுக்கடுத்தது ரிமைனிங் 5 ஸ்பேசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ பேயா ஸ்பேஸ். ஸோ அப்போ 6 கார்பன் மாலிகூல்லேருந்து கன்வெர்ட் ஆகி 3 கார்பன் மாலிகூலாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த 3 கார்பன் மாலிகூலாக கன்வெர்ட் ஆகிருக்கிற இந்த 6 to 10th ஸ்பேஸ் வரைக்கும் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ட்ரையோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரையோ ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் நவுன் அஸ் பே ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, ஸோ அப்போ 6th ஸ்பேஸில் என்ன நடக்குது அப்படின்னா, அதில் நடக்கக்கூடிய 3 கார்பன் மாலிகூல், ஒன்று கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் ஆர் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட். நம்ம கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டை மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட் ஆக்சிடேஷன் அண்ட் பாஸ்பாரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப்
1,3 bis phosphoglyceric ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆன கேட்டலைசிங் என்சைம் யாருன்னா கிளிசரால்டிகைடு 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு. ஸோ அப்போ 3 கார்பன் காம்பவுண்டில் ஒரே ஒரு பாஸ்பேட் இருந்த இடத்துல அடுத்தது ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்லேயும் தேர்டு கார்பன்லேயும் பாஸ்பேட் அடிஷனல் ஆட் ஆகிறத 1,3 bis phosphoglyceric acid அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், 1,3 bis phosphoglyceric acid அதில் ஆக்சிடேஷனும் நடக்குது. என்ன ஆக்சிடேஷன்? ஒரு மொத்தமாக நமக்கு கொடுத்துருக்குறோம் 2 பாத்திவேல நடக்கிறதை சேர்த்து 2 NADன்னு கொடுத்துட்டா ஆக்சுவலாக ஒரு NAD என்னவா மாறுது? NAD++Hஆக மாறுது. ஸோ அப்போ ஆக்சிடைஸ் ப்ராசஸும் நடக்குது. இப்போ ஒரு NAD நமக்கு கிடச்சிச்சு ஒரு 3 கார்பன் பாத்திவேல இருந்து. ரைட், அண்ட் 7th ஸ்பேஸில் நமக்கு வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டு ஆர் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டு டீபாஸ்பாரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஆர் 3-பாஸ்போகிளிசரேட் அப்படின்னு. ஸோ ஒரு ஏடிபி என்னவா மாறுது? ஒரு ஏடிபியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அங்கே 2 கொடுத்துருக்காங்க. அது 2 3 கார்பன் மாலிகுலுக்கு சேர்த்து கம்பைனாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ரைட், ஸோ அப்போ 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு இன்வால்வ் ஆகிற கேட்டலைசிங் என்சைம் கிளிசரேட் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம். ஓகே, இப்போ 2 பாஸ்பேட்டில் ஒரு பாஸ்பேட் ரிமூவ் ஆகி ஏடிபியோட சேரும்போது ஒரு ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. ரைட், அண்ட் 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஷிஃப்டட் டு ஒரு பாஸ்பேட் மாலிகுல் என்னவா மாறுது? உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுது. எங்கேருந்து? 3rd கார்பன் டு 2nd கார்பனுக்கு வந்து கம்பைன். ஸோ அப்போ 3rd கார்பன் டு 2nd கார்பனுக்கு பாஸ்பேட் ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கு இன்வால்வ் ஆகிற என்சைம் வந்து பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ் அப்படிங்கிறது. இப்போ 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் மியூட்டேட்டட் இன்ட்டு 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. ரைட், 2-பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டு என்ன ஆகுது? திருப்பி வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீஹைட்ரேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் பாஸ்போஈனால் பைருவேட். அப்போ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகூல் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட். ஒரு சப்ஸ்ட்ரேட்டத்துலேருந்து வாட்டர் மாலிகூல் வந்து ரிமூவ் ஆயிடுது. அதுக்கு பேர் என்ன? எனோலேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமாக இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? தீஸ் ப்ராசஸ் வி ஆர் கால்டு எனோலேஷன். 2 மார்க்கில் கேட்பாங்க. ரைட், பாஸ்போஈனால் பைருவேட்டு அகைன் என்னவா மாறுதுன்னா டீபாஸ்பாரிலேட்டட் டு ஃபார்மேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். இங்கே ஒரு 3 கார்பனில் இங்கே ஒரு 3 கார்பனில் அதே நடக்கும். அதனால் 2 × பைருவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 3 கார்பனுக்கு வந்து ஒரு சிங்கிள் பைருவிக் ஆசிட் நடக்கும். இந்த பைருவிக் ஆசிட்டில் இன்வால்வ் ஆகிற கேட்டலைசிங் என்சைம் யார்? பைருவேட் கைனேஸ் ஆர் பைருவிக் ஆசிட் கைனேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இது மாதிரி டோட்டல் நெட் கெயின் ஆஃப் கிளைகாலிசிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 3 கார்பனில் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு NADH2, இங்கே ஒரு ATP, இங்கே ஒரு ATP, மொத்தம் 2 NADH2 4 ATP கிடைக்கும். ஸோ இதில் மொத்தமாக வந்து நமக்கு வந்து கிளைகாலிசிஸில் டோட்டலாக வந்து கெயின் பண்ணக்கூடியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10. அதில் வந்து நெட் கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. எப்படி அப்படின்னா 8 ATP வந்து நெட் கெயின். அந்த 8 ATP எப்படி வந்ததுன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்ஸில் ப்ரொடியூஸ் ஆன 4 ATP நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து என்னாகும்? எக்ஸோஸ்பேஸில் 2 ATP வந்து நமக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்லேயும் 3rd ஸ்பேஸ்லேயும் வந்து ATP கன்சியூம் ஆகும். இந்த கன்சியூம் ஆனதை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ 10 - 2 = 8 ATP. ஸோ அப்போ கிளைகாலிசிஸ் இந்த நெட் கெயின் ஆஃப் கிளைகாலிசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து 8 ATP. ஓகேங்களா? ரைட், இதில் பாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்கும்? ஏடிபியினுடைய பாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்கும்? டீபாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்கும்? இந்த ஸ்பேசஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்பேஸு 3rd, அதாவது 1 3 7 10 இதில் எல்லாம் ஃபஸ்ட்டு 2லேயும் வந்து பாஸ்பாரிலேஷன், ரெமைனிங் 2 வந்து டீபாஸ்பாரிலேஷன். ஐசோமரேஷன் எங்கே நடக்கும்? ஐசோமரேஷன் 2 அப்புறம் 5 இதிலெல்லாம் ஐசோமரேஷன் நடக்கும். அப்புறம்
4th வந்து ஆல்டோலேஷன் நடக்கும், 9th வந்து எனோலேஷன் நடக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இது ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதுக்கு செகண்ட் ஸ்டேஜஸை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.